இந்த வீடியோல பிரேக் அவுட்ல சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றதுக்கு ட்ரேடர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். எதெல்லாம் கம்பைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா அந்த வீடியோ ஒருத்தர பாருங்க. செகண்ட், சில ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கேண்டிலுக்கு பக்கத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. சப்போஸ் அந்த பிரேக் அவுட் ஃபேக் அவுட் ஆச்சுன்னா சடனா ரிவர்சல் எடுக்கும். அப்படி ஃபேக் அவுட் ஆகும்போது சப்போஸ் பிரேக் அவுட் கேண்டில் இருந்து ரொம்ப தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா லாஸ் அதிகமா வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக சில ட்ரேடர்ஸ் பிரேக் அவுட் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணக்கூடாது. எப்பவும் பிரேக் அவுட் கேண்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். தேர்டு, ரீடெஸ்ட் நடக்குதான்னு பார்க்கணும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் அது வேலிட் பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆறதுக்கு முன்னாடி அது ரீடெஸ்ட் கொடுக்கும். ஃபோர்த்து, மார்க்கெட் கண்டிஷன்ஸை மானிட்டர் பண்ணணும். ப்ராடர் ட்ரெண்ட் அண்ட் கீ லெவல் கூட பிரேக் அவுட் அலைன் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு ரியல் பிரேக் அவுட் அண்ட் ஃபேக் அவுட்டுக்குள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.